அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேசிய அறிவு ஆய்வுத் தேர்வு NIS எக்ஸாமுக்குரிய பயிற்சி வினாத்தாள் 2 தான் பார்க்க போகிறோம். இது வந்து சேலம் மாவட்ட பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கு. 6ஆம் வகுப்புக்குரிய கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் நவம்பர் 23ஆம் தேதி 6ஆம் வகுப்பு பள்ளியில் நடத்தப்பட்ட NIS மாதிரி தேர்வுக்கான கொஸ்டின் அந்த ஆன்சர் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த கொஸ்டின் வந்து டப்பாக தான் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்ப்பதற்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி செய்திகள், வேலைவாய்ப்பு, பிற பயனுள்ள அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் பெற நமது டெலிகிராம் குரூப்பில் இணையுங்க. இதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின் போயிடுவோம். இதில் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், மதிப்பு 45 மதிப்பெண்கள். பத்தியை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 வேறாக கொடுத்துருக்காங்க. அந்த வேறாக வாசிட்டு அந்த கீழே கொடுக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். மணி பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தான். வீடு பூட்டி இருந்தது. அவனது அம்மாவை காணவில்லை. திண்ணையில் காத்திருந்தான். அப்போது அங்கு வந்த அவனுக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் அவனுடைய அம்மா தபால் நிலையத்தில் இருப்பதாக கூறினார். இந்த பேராக கொடுத்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வினாக்கள் மொதல் கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா, மணி எங்கிருந்து வீட்டுக்கு வந்தான்? பள்ளியிலிருந்து. ஏ ஆப்ஷன் தான் ரைட்டு. 2வது மணி எங்கு காத்திருந்தான்? சி திண்ணையில். 3வது மணி பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது வீடு டேஸ். பி ஆப்ஷன் பூட்டியிருந்தது. 4வது அறிமுகம் இல்லாத என்பதின் எதிர்சொல் என்னன்னா அறிமுகமான. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். 5 ஒருவன் என்பதன் பன்மை. சி பலர். கீழ்காணும் அறிவிப்பை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையலையும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அறிவிப்பு பலகை கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு பலகை படிச்சுட்டு அது ரிலேட்டடாக ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இது முதல் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, புத்தக திருவிழா இடம் வந்து வள்ளுவர் அரங்கம், சென்னை. நாள் வந்து 5/10/2023 முதல் 15/10/23 வரை கிடைக்கும் நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுகதை நூல்கள், நாவல்கள், ஆன்மீக நூல்கள், அறிவியல் நூல்கள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், மருத்துவ நூல்கள், சட்ட நூல்கள், விளையாட்டு நூல்கள், இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள், காப்பியங்கள், நாடகங்கள். அனைவரும் வருக, அனுமதி இலவசம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட விளம்பரம் எதை பற்றியதுன்னு கேட்டிங்கன்னா புத்தகங்கள் பற்றியது. இதுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன். 7வது கொஸ்டின் புத்தக திருவிழா டேஸ் நாட்கள் நடைபெற்றது. எந்த நாள் நடைபெற்றனா 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் தேதி சேர்த்துக்கோங்க. சேர்த்தா எத்தனை நாள் வரும்னா 11 நாள் வரும். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். 8 புத்தக திருவிழா நடைபெறும் ஊர் வந்து சென்னை. அப்புறம் 9வது விளம்பர பட்டியலில் இடம்பெறாத நூல் வகை என்னன்னு கேட்டீங்கன்னா சமையல் நூல். இதில் இல்லை, மற்ற எல்லா நூலும் இருக்கு பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 10 புத்தகங்கள் என்பதை குறிக்கும் வேறு சொல் நூல்கள் ஆகும். அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடும். உலக புகழ்பெற்ற இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனை PT உஷா. அவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர். தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர். இவரை இந்தியாவின் தங்க மங்கை என்று வர்ணிக்கிறார்கள். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ, அர்ஜுனா ஆகிய விருதுகளை வழங்கி சிறப்பித்துள்ளது. அதற்குரிய 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, PT உஷா தேஸ் வீராங்கனை. அவர் வந்து ஓட்டப்பந்தய வீராங்கனை. பி ஆப்ஷன் தான் ரைட்டு. 12வது கொஸ்டின், PT உஷா இந்தியாவின் தங்கமங்கை என்று வர்ணிக்கப்பட காரணம் என்னன்னா ஏ ஆப்ஷன். தடகள போட்டியில் இந்தியாவிற்கான தங்கப்பதக்கம் வென்றதுனால தான். அதுக்கடுத்து 13 தங்கப்பதக்கம். இதை பிரித்து எழுதலாம் தங்க கூட்டல் பதக்கம் எழுதலாம். அதுக்கடுத்து 14 PT உஷா கேரள மாநிலத்தை சார்ந்தவர். இத்துறையில் பெயர் சொல் அல்லாதது எதுவும் கேட்டிருக்காங்க. PT உஷா கேரளா மாநிலம் இதெல்லாம் வந்து பெயர் சொல். சார்ந்தங்கிறது பெயர் சொல் கிடையாது. அதுக்கடுத்து 15 சார்ந்தவர் என்பதை எதிர்சொல் வந்து சாராதவர். பி ஆப்ஷன். 16 காவியா என்பவர் இரு சக்கர வாகனத்தை 89,860க்கு வாங்கினார். 4 வருடம் கழித்து தனது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை 1,25,750க்கு வாங்கினார் எனில் புதிய இருசக்கர வாகனத்தை காவியா எவ்வளவு தொகை கூடுதலாக செலுத்தினார் கேட்டிருக்காங்க. இந்த 1,25,750லேருந்து 89,860 கழித்தால் வர ஆன்சர் தான். இவர் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். 35,890 கிடைக்கும். அதுக்கு 17 ஒரு நூலகத்தில் 1,245 இலக்கிய நூல்களும் 2,675 புனைக்கதை நூல்களும் மற்றும் 825 மேற்கோள் நூல்களும் உள்ளன. மேற்கோள் நூல்களை தவிர பிற நூல்களை எடுத்து சென்று பயில அனுமதி உண்டு எனில் எடுத்து சென்று பயில அனுமதி உள்ள நூல்களின் எண்ணிக்கை எடுத்துன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். 3,920. அதாவது இது 2 ஆப்ஷன். இது ரெண்டையும் கூட்டு நமக்கு என்ன வரும்? 1,245 2,675 இது ரெண்டையும் கூட்டுங்க. அதுக்கடுத்து 825 இந்த மேற்கோள் நூல்களையும் கூட்டிக்கோங்க. கூட்டின போக இதில் வந்து மேற்கோள் நூல்களை தவிரங்கிறதுனால இந்த மேற்கோள் நூல்களை 825 விட்டுட்டு மற்ற 2 நூலையும் கூட்டி அதனால் வர ஆன்சர் தான் இந்த ஆன்சர். அதுக்கு நெக்ஸ்ட் 18 கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணத்தின் சுற்றளவு 40 அலகுகள் எனில் 3ஆம் பக்கத்தின் அளவு என்ன கேட்டாங்க. முக்கோணத்தின் சுற்றளவு வந்து 40 கொடுத்துருக்காங்கன்னா அப்புறம் சுற்றியுள்ள அளவுகளை நம்ம கூட்டணும். அந்த 3 பக்கத்தில் இருக்கிற அளவுகளை கூட்டினா வர ஆன்சர் தான் 40. 13 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூட்டி நமக்கு என்ன வருது? 28 வரும். 40லேருந்து 28 கழித்தா வர ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். 12 அலகுகள். 19 கீழ்கண்டவற்றுள் உள்ள எதன் சுற்றளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சமமாக தான் இருக்குது பாருங்க. முக்கோணத்துக்கு வந்து 3 பக்கங்கள். 4 கூட்டல் 4 கூட்டல் 4 12 தான் வரும். சதுரத்துக்கு வந்து 4 பக்கங்கள். 3 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 3ங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்?
12 தான் வரும். ரெண்டுமே சமம் தான். அடுத்த நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அட்டவணையை பார்த்து வினாக்களுக்கு பதில் அளிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களை எண்ணிக்கை வந்து 50 கொடுத்துருக்காங்க. புத்தகம் வாசிக்கிறவங்களை எண்ணிக்கை வந்து 10. அதுக்கடுத்து விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து 30. தொலைக்காட்சி பார்க்குறவங்களுக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஸ்டின் பாருங்கள். 20வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பள்ளி நேரம் முடிந்து அனைத்து மாணவர்களும் மாலை 4:10 மணிக்கு வெளியேறி விடுவர். அதன் பிறகு வகுப்பறை மற்றும் வாளாக தூய்மை மேற்கொள்ள துப்புரவு பணியாளர் 35 நிமிடங்கள் பள்ளியில் இருந்தால் அவர் பள்ளியை விட்டு வெளியேற நேரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4:10க்கு மாணவர்கள் இருக்கும்போது துப்புரவு பணியாளர் இருப்பார். ஒரு 35 நிமிடங்கள் அவருக்கு கூட கொஞ்சம் இருக்கும்போது நமக்கு என்ன வரும்னா 4:45 பிற்பகல், அதாவது மாலைங்கும் போது பிற்பகல் வரும். 4:45 பிற்பகல். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். 21 கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் தொலைக்காட்சி மற்றும் மொபைல் ஃபோன் பார்க்கும் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சி பார்க்குறவங்க 20 பேர், மொபைல் ஃபோன் பார்க்குறவங்க 50 பேர். ரெண்டையும் கூட்டின வரும் 70. இதுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 22 மிக குறைவான மாணவர்கள் விரும்பும் பொழுதுபோக்கு அம்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் நமக்கு குறைவாக இருக்கிறது வந்து புத்தகம் வாசித்தல் 10 தான் இருக்குது. அப்புறம் இதுக்குரிய ஆன்சர் வந்து புத்தகம் வாசித்தல் டி ஆப்ஷன். 23 3,46,810 என்ற எண் பேருக்கு பொருத்தமான எண்ணூர் வந்து இந்த 3,46,810 பி ஆப்ஷன் ரைட்டு. அப்புறம் 24 ஒரு ஆப்பிள் பழமானது 12 சம துண்டுகளாக வெட்டப்பட்டு அதில் 7 துண்டுகள் உண்ணப்படுகின்றன எனில் மீதமுள்ள ஆப்பிள் பிண்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 12லேருந்து 7 கழிச்சு 5 கிடைக்குமா. மொத்தம் வந்து 12 ஆப்பிள். அப்புறம் 5/12 சி ஆப்ஷன் தான் ரைட்டு. அப்புறம் 25 கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கு பொருத்தமான சமமான பின்னத்தை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்துக்கு பொருத்தமான சமான பின்னத்தை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தான் ரைட்டு. அதாவது 2/6, அதாவது 6 இதில் வந்து 2 பங்கு வந்து நம்ம நிலையிட்டு காட்டியிருக்காங்களா. அப்புறம் 2/6 இந்த மாதிரி டிவைட் பண்ணோன்னா 1/3 கிடைக்கும். இதை பொருத்தமான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் 26 2.7 என்ற தசம பின்னத்தின் பின்னம் வந்து எப்படி எழுதலாம்னா 27/10 ஆகும். இதுக்குரிய ஆப்ஷன் சி ஆப்ஷன். 27 கீழ்கண்ட படமானது ஒரு பின்னத்தை குறிக்கிறது, அதே தசமமாக மாற்றுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 10 இருக்கு கட்டம், அதில் நிலையிட்டது வந்து 3 தான். 3/10ங்கும் போது நம்ம 0.3 பி ஆப்ஷன் ரைட்டு. அதுக்கடுத்து 28 கொடுக்கப்பட்டுள்ள கடிகாரத்தில் 2 முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து இது வந்து விரிகோணமாக இருக்குது. அதாவது கரெக்டாக 3 மணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செங்கோணமாக இருக்கும். இது 3:50 இருக்கிறனால இது வந்து விரிகோணம். இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். 29 3 கிலோமீட்டர் 450 மீட்டர் டேஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 9,450 மீட்டர் சி ஆப்ஷன் ரைட்டு. 30 கீழ்கண்ட படத்தில் குறைவான கொள்ளளவினை கொண்ட தண்ணீரை கொண்டுள்ள பாத்திரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாத்திரம் சி தான் குறைவான கொள்ளளவு உள்ள பாத்திரம். இதில் பாருங்க ஒரு சதுரத்தில் இருக்குது. பாத்திரம் ஏல வந்து 2 கிண்ணம் இருக்கா. பாத்திரம் பியில் வந்து ஒரு செவ்வக பகுதியில் எழுதியிருக்கு. இப்போ 3 கிண்ணங்கள் இருக்குது. பாத்திரம் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தில் இருக்குது. அதில் 2 கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வந்து பாதியாக இருக்குது. அப்புறம் இதை வந்து குள்ளளவு குறைவான குள்ளளவு கொண்ட தண்ணீரை கொண்டுள்ள பாத்திரம் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் வரும். பி ஆப்ஷன் தான் வரும் பாத்திரம் சி. 31 ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் உன் தாயின் கணவனின் சகோதரி என்னுடைய அத்தை எனில் அந்த பெண்ணிற்கும் ஆணிற்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. உன் தாயின் கணவனின், அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா உன் தாயின் கணவனின் சகோதரிங்கும் போது என்ன வரும்னா அப்பாவுடைய சகோதரி, அது அத்தை, என்னுடைய அத்தை அப்படிங்கும்போது அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்குள்ள உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரி உறவு தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் 32 ஒரு ஆண் வெண்ணிலாவிடம் உன் அம்மாவின் கணவர் என்னுடைய மைத்துனர் என்றால் அந்த ஆணும் பெண்ணும் வெண்ணிலாவுக்கும் எவ்வாறு தொடர்புடையவர்கள்னு கேட்டிங்கன்னா மாமா உறவு, அது பி ஆப்ஷன் வரும். அப்புறம் 33 உணவு சங்கிலியின் எந்த நிலை இறைச்சியை உண்ணும் கேட்டிங்கன்னா உணவு சங்கிலி இறைச்சியை உண்ற நிலை என்னென்னா ஊனுணியும் நனைத்துணியும், டி ஆப்ஷன் வரும். 34 கீழ்கண்டவற்றுள் எவை 2ஆம் நிலை நுகர்வோர் சிங்கம், சி ஆப்ஷன். 35 பின்வருவனவற்றுள் உணவு சங்கிலியின் முதல் நிலையில் உள்ளது எது, ஏ தாவர உண்ணி. 36 எந்த பகுதி மிக அதிக அல்லது குறைந்த வெப்பநிலையில் வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் அரிதான தாவரங்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டால் பாலைவனம், ஏ ஆப்ஷன். 37 பாலைவனத்தில் காணப்படும் மரத்தை அடையாளம் காண்க, பனைமரம். அடுத்து 38 பின்வருவனவற்றுள் கடந்த காலத்தை குறிக்கும் நினைவு சின்னத்தின் உதாரணம் தேச ஆகும், வரலாற்று கோட்டை. 39 பச்சை இறகு மற்றும் சிவப்பு அலகு கொண்ட பறவை பல்வேறு ஒலிகளையும் மனித பேச்சையும் பிரதிபலிக்கும் திறன் கொண்டது, அப்பறவை என்னன்னு கேட்டால் கிளி, சி ஆப்ஷன். 41 எந்த பறவை முழு இருளிலும் பார்க்கும் திறன் கொண்டது, கழுகு. 41
இந்திய சுதந்திரத்தின் அடையாள சின்னமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை தேஸ் நகரத்தில் உள்ளது. புதுடெல்லி. ஏ ஆப்ஷன் 42. மலைகள் மற்றும் அல்லது காடுகள் போன்ற கரடு முரடான நிலப்பரப்பு இடங்களை ஆராய எந்த போக்குவரத்து முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறதுனா குதிரை. பி ஆப்ஷன். 43. அருகில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை அளவிட எந்த கருவியை பயன்படுத்தலாம்? அளவுகோல். ஏ ஆப்ஷன். 44. பள்ளியில் தீ எச்சரிக்கை ஒலி கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெளியேறும் திட்டத்தை பின்பற்றி அமைதியாக கட்டடத்தை விட்டு வெளியேறவும். சி ஆப்ஷன் வரும். 45. ஒரு பொருள் நீரில் மூழ்குவதும் நிரப்புவதும் அப்பொருளின் தேசால் தீர்மானிக்கப்படுகிறது, அடர்த்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நம்ம வீடியோ இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம்ம டெலிகிராம் குரூப்பில் உடனே இணைங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.